சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி. உலக தரம் வாய்ந்த இந்த கிரிக்கெட் மைதானம் பல கிரிக்கெட் வீரர்களின் கனவு தளமாக விளங்கும். தோனி தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம், மதுரை மாவட்ட கிரிக்கெட் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து மதுரை வேலம்மாள் கல்விக் குழுமம் தங்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானத்தை அமைத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு அடுத்தபடியாக மேற்கூரை வசதியுடன் கூடிய கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் சுமார் ரூபாய் 325 கோடி செலவில் அமைந்துள்ள இந்த மைதானத்தை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி இன்று திறந்து வைப்பதாக அறிவிப்பு வெளியானது. இதற்காக ரசிகர்கள் கேப்டன் கூல் என்று அழைக்கப்படும் தல தோனி இன்று மதியம் மும்பையில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு மதியம் 2:30 மணியளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் தோனி தோனி என விமான நிலையம் அதிரும் அளவிற்கு கோஷங்கள் எழுப்பி சாகமாக வரவேற்றனர். பின்னர் தோனி அங்கிருந்து கார் மூலம் மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வேலம்மாள் மருத்துவமனை வளாகம் அருகில் இருந்த கிரிக்கெட் மைதானத்திற்கு சென்று அங்கு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து பேட்டரி காரில் தோனி அமர்ந்து மைதானத்தில் வலம் வந்து மாணவர்களையும் ரசிகர்களையும் சந்தித்தார். தொடர்ந்து மாணவர்களிடம் உரையாற்றிய தல தோனி, இந்த மைதானம் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானமாக விளங்குகிறது. இது வருங்காலத்தில் கிரிக்கெட் வீரர்களுக்கு கனவு தளமாக விளங்கும் என பேசினார். பின்னர் மைதானத்தில் சிறிது நேரம் கிரிக்கெட் விளையாடினார். மாணவர்கள் பந்து வீச வழக்கமான தனது ஷாட்டை அடித்தார் தோனி. மைதானத்தில் இருந்த மாணவர்கள் சிக்ஸர் என கோஷமிட அடுத்த பந்தில் சிக்ஸர் அடித்து அனைவரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்தார். இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மதுரை விமான நிலையம் வந்த மகேந்திர சிங் தோனி தனி விமானம் மூலம் மும்பை புறப்பட்டு சென்றார். முன்னதாக மதுரை விமான நிலையம் வந்த மகேந்திர சிங் தோனிக்கு மதுரை விமான நிலைய வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் தோனி தோனி என கோஷங்கள் எழுப்பினர். ரசிகர்களின் பார்த்து தோனி சிரித்தபடி கையசைத்தார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த மைதானம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு பின் தமிழ்நாட்டின் 2வது பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக உருவாகியுள்ளது. இந்த மைதானத்தில் 30,000 ரசிகர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் கொண்ட வசதி, இரு அணிகளின் வீரர்களான ஓய்வறை, அவர்களுக்கான ஜிம் வசதி, ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவமனை வசதி, கார் பார்க்கிங் வசதி உள்ளிட்டவையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெங்களூர் மைதானத்தை போல் மழை பெய்தாலும் ஆட்டம் விரைவாக தொடங்கும் வகையில் வடிகால் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மைதானத்தை சுற்றி 5 அடி அளவில் மழைநீர் வெளியேறும் வகையில் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட கிரிக்கெட் மைதான வல்லுநர்களுடன் ஆலோசித்து மைதானத்தில் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது.